மழை பெஞ்சே மேட்சை நிறுத்தியிருந்தாலும் ஜெய்ஸ்வாலை யாராலும் நிறுத்த முடியாது போல. கைஸ், ஜெய்ஸ்வால் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டாலே வேற லெவல் பேட்டிங். நேற்று ஐபிஎல் மேட்ச் நம்பர் 13 RR vs MA குவாஹாட்டியில் நடந்துச்சு. ஆல்ரெடி சிஎஸ்கே மேட்ச்ல மழை பெஞ்சு கொஞ்சம் லேட்டாக தான் நடந்துச்சு. இப்பயும் மழை பெஞ்சு ஒரு மாதிரி மேட்சே வந்து 11 ஓவர் கேமாக தான் நடந்துச்சு. சரி, 11 ஓவர் கேம் தானே, மும்பை இந்தியன்ஸ் பக்கம் தான் அட்வான்டேஜ் அதிகம். ஏன்னா அங்கே தான் பவர் ஹிட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சோம். மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வந்து பவுலிங்கை சூஸ் பண்ண ஓப்பனிங் வந்தாங்க சூரியவன்சி அண்ட் ஜெய்ஸ்வால். சூரியவன்சி பவர் ஹிட்டிங் பண்ணுவாருன்னு சொல்லி தெரியும். பட் ஆனால் ஜெய்ஸ்வால் கொஞ்சம் இன்னும் ஆங்கர் ஆடுவார் தான் நினைச்சோம். பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா ஜெய்ஸ்வால் வேற லெவல் ஆனாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே பயங்கரமா டேக் ஆன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 22 ரன்ஸ் ஜெய்ஸ்வால் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சரி, கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி பும்ராட்ட கொடுத்தாரு ஹார்திக். செகண்ட் ஓவர் பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் பால வைபவ் சூரியவன்சி 6 அடிச்சாரு. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலரை போட்ட ஃபர்ஸ்ட் பால 6 அடிக்கிறேன்றது அவ்வளவு தூரம் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. உண்மையாவே சூரியவன்சி நம்ம பாராட்டி தான் ஆகணும். சூரியவன்சி உண்மையாவே பவர் ஹிட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்ல அவுட் ஆயிட்டு போயிருந்தாலும் ஜெய்ஸ்வால் உண்மையா நின்று ஆடிட்டு இருந்தாரு. நேத்து அல்லாஹ் அவரோட ஃபர்ஸ்ட் விக்கெட் ஐபிஎல் வாங்கியிருந்தாரு. நேத்து போல்ட், பும்ரா, ஷர்துல் தாக்கூர், தீபக் சகர்லாம் ரன்ஸ் லீக்கேஜ் பண்ணியிருந்தா கூட அல்லாஹ் 2 விக்கெட் எடுத்து 2 overs 20 போட்டு நல்லா போட்டிருந்தாரு. ஹர்திக் பாண்டியாவும் உண்மையாவே நேற்று நல்லா தான் போட்டாரு. ஓவரால் 11 overs 151 அப்படின்ற ஒரு ஹியூஜ் டார்கெட்டை தான் மும்பைக்கு செட் பண்ண கொடுத்திருந்தாங்க. நல்ல வேலை 20 ஓவர் கேமால நடக்கல. 20 ஓவர் கேமா நடந்திருந்தா 300 கண்டிப்பா இவங்க பிரேக் பண்ணிருப்பாங்க போல. அந்த மாதிரி ஒரு தரமான பேட்டிங் குவாலிட்டியோட தான் ஆடினாங்க. மும்பை இந்தியன்ஸை பத்தி சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ்ல டாப் ஆர்டர்ல இருந்து கீழே வரைக்கும் விக்கெட் விழுந்துட்டே இருந்துச்சு. ஆனால் ரன்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டே இருந்துச்சு. கடைசியில் சிர்ஃபான் ருத்தர்ஃபோர்டு வந்து உண்மையாக தரமான ஒரு கேமியானே சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ்ல யாருமே ஆடாத மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் குட்டி குட்டி கேமியா பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தா கூட 120+ ஸ்கோர் வந்து பேட்டிங்ல போட்டிருந்தாங்க. என்னதான் நம்ம மும்பை இந்தியன்ஸை பத்தி பெஸ்டா பேசினாலும் RRோட பேட்டிங்கும் சரி, பவுலிங் சரி, அந்த இன்டென்ட்டும் சரி வேற லெவலா இருந்துச்சு. 11 ஓவர் கேம்க்கு ஏற்ற மாதிரி ஈஸியா அடாப்ட் பண்ணி தங்களை ஆடிக்கிட்டாங்க ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி. அது கிடைச்ச கிஃப்ட் தான் நேற்று அவங்களுக்கு கிடைச்ச விக்டரி. RR 3-3 ஜெயிச்சு டேபிள் டாப்பர்ஸா இருக்காங்க வித் குட் ரன் ரேட். மும்பை இந்தியன்ஸ் வந்து 3-1 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க, அடுத்து 2-2 தோத்துட்டாங்க. பரவாயில்ல, மும்பை இந்தியன்ஸ் கம்பேக்னு சொல்லி நம்ம எல்லா பேத்துக்குமே தெரியும். அடுத்து என்ன வேணா நடக்கலாம். தேங்க்யூ கைஸ்.